மௌனம் நிழலாகும் முன். பவித்ரா வீடு. மழை இரவு. மழை தரையில் தட்டி ஒலிக்கிறது. வீடே ஒரு மௌனமான கோவில் போல மாறி, மெழுகுவர்த்தியின் ஒளியில் பவித்ராவின் முகம் ஒரு விதமான கர்மதுளிருடன் கதிர்கிறது. பவித்ரா கண்ணாடி அடியில். என்னை நான் மறந்ததில்லை. என் பார்வையோடு என் போராடுதலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவனது மௌனம், அர்ஜுனின் மௌனம், ஒரு அழைப்பு போல, ஒரு விலகல் போல, இரண்டும் ஒரே நேரத்தில். ஹோட்டல். 3வது நேரம் பவித்ரா திரும்புகிறாள். மீண்டும் அந்த ஹோட்டல். ஆனால் இப்போது பவித்ரா மட்டுமில்ல, அவளது நம்பிக்கையும் பழைய பாவனைகளிலிருந்து வந்த புதிய வலிமையும் வந்திருக்கின்றன. ஹோட்டல் மேலாளர் அதிர்ச்சியுடன், பவித்ரா, உங்க வாடிக்கையாளரா திரும்பி வந்தீங்க? இப்போ இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹோட்டல் திருட்டு காணாமற் போன வாடிக்கையாளர். ஒரு முக்கிய வாடிக்கையாளர், மிகவும் முக்கியமான அரசியல் தொடர்பு கொண்டவர், ஹோட்டலில் தங்கிய பின் திடீரென காணாமற் போவதுடன் அவரது ரூமிலிருந்த கேமரா, பணம் மற்றும் பெட்டியிலிருந்த கடிதங்கள் காணவில்லை. பவித்ரா ஏற்கனவே அந்த அறை சர்வீஸ் செய்திருப்பதால் போலீசாரால் சந்தேகிக்கப்படுகிறாள். போலீஸ் விசாரணை. பவித்ரா சந்திக்கிறாள். தலைமை காவல் நிலையம் விசாரணை அறை. அறை முகப்பில் பவித்ரா சும்மா அமர்ந்திருக்கிறாள். அவளது முகம் அமைதியானது, ஆனால் பார்வையில் துணிச்சல். போலீஸ் அதிகாரி, உங்களோட அறையில் இருந்த சிசிடிவி கிளிப்பிங்கள் தேவையா? அதுல நம்ம பாக்குறது வேற யாருமில்ல, நீங்க தான் 3½ மணி நேரம் அந்த ரூமில் இருந்தீங்க. பவித்ரா, உண்மை பேசும் கண்கள் இருக்கும்போது பொய் வாய்க்கு இடமில்லை. ஹோட்டலில் உள்ள மற்றொரு ஊழியர். சிறு குழப்பமுள்ள மனநிலை. அந்த ஊழியர் பவித்ராவை பார்த்து வாடிக்கையாளருடன் தவறான உறவு வைத்ததாக பொய் புகார் கொடுக்கிறார். ஆனால் பவித்ரா அவனிடம் இருந்தது போலிருக்கும் ஒரு ரகசிய கேமராவை கண்டுபிடிக்கிறாள். அது ஒரு முக்கியமான க்ளூ. அதில் வீடியோவை நிரூபிக்கும் சாட்சி உள்ளது. பவித்ரா உண்மையிலேயே சிக்கலற்றவள் என்பதை. பவித்ரா மீண்டும் மீழ்கிறாள். ஒரு பெண் வெற்றி நிழலிலிருந்து வெளிச்சமாக. பவித்ரா மீது தடம் வைக்கப்பட்ட சாசனங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றன. அவள் மீண்டும் ஹோட்டல் மேலாளரால் நேரடி மேனேஜ்மெண்ட் பதவிக்கு உயர்த்தப்படுகிறாள். அர்ஜுன், எல்லாவற்றையும் கவனித்து வந்திருப்பவன், ஒரு மௌன அழைப்புடன் ஒரு நாள் ஹோட்டலுக்கு வருகிறான். அந்த நேரத்தில் அவளது சர்வீஸ் டெஸ்கில் பவித்ரா, நீ என்னை விலக்கல, புரிந்து கொடுக்க ஒரு இடைவெளி எடுத்தாய். இப்போ நீ என் மேல் நம்பிக்கையோடு நிற்கிறாய். அது எனக்கு ஒரு பதக்கம் போல. பவித்ரா ஒரு பெண், ஒரு போராளி, ஒரு நிர்வாகி. அவள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறாள். அர்ஜுன் அந்த மௌனத்திலிருந்து வெளிவருகிறான், காதலின் ஒளியுடன்.